நான் இங்கே தான் ஈரோடு படித்ததெல்லாம் இங்கே ஸ்கூல் காலேஜ்லாம் இங்கே தான். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்க மாதிரி சினிமா பேஷன். தென் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக பல படம்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் டூடு கிடச்சி டூடில் ஒர்க் பண்ணேன். இண்டிபெண்ட்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணேன். ஓகேவா, பேசிக்காக இது நான் நேட்டிவ் இங்கே தான் ஈரோடு. என் பேர் கிரி. 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அது போக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன படங்கள்லேருந்து டூடு வரையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஆஸ்பைரிங்காக ஒரு ரைட்டிங் ப்ராசஸில் இருக்கும். ஸோ யார் சொல்கிறீங்களோ உங்கள் பேர் சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒன் பை ஒன். நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே போனீங்க, ஒரு டைரக்ஷன் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, சான்ஸ் எப்படி உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எப்படி உள்ளே போனீங்கன்னு மட்டும் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த ஸ்க்ராட்ச் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு இடத்துல போய் சர்வே ஆக போகிறோம், என்ன நம்ம அங்கே ரூட் என்ன, இது எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் ரேண்டமாக நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் மூலிமா அங்கே தெரியும், அங்கேருந்து அடுத்து என்ன பண்ணலாம், அங்கேருந்து எப்படி போகலாம் அப்படின்றது ஒரு ஒன் பை ஆளாக ஒரு ஆளாக பிடிச்சி போகிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் இங்கே இருந்து போகும்போது நமக்கு பெருசாக சென்னை தெரியாது, சென்னையில் சினிமா தெரியாது, அந்த சரௌண்டிங் இருக்க பீப்புள் அவ்வளோவா கனெக்டட் கிடையாது. இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் தெரியும், அவங்களேருந்து அடுத்து ஒன்று பிடிவோம். அப்படியே ஒன் பை ஒன்னாக அங்கேருந்து நம்ம அடுத்தடுத்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற எல்லாம் மீட் பண்ணி அதை அடுத்து பில்ட் பண்ணி போகிறதான். அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் மாதிரி தான். ஒரு செங்கலை வச்சு தான் இன்னொரு செங்கலை கட்ட முடியும். அப்படி தான் அது பண்ணணும். சினிமாவில் ட்ரை பண்ணுற நிறைய பேர் வந்து டைரக்ஷன் சைடே போயிட்டுருக்காங்க. பட் சினிமாவில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. எடிட்டிங் இருக்குது, இதில் வந்து கலர் கிரேடிங் இது ரிலேட்டடாக தனியாக இருக்குது, டைரக்ஷன் தனியாக இருக்குது, டைரக்ஷன் கீழே தனியாக நிறைய டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி நிறைய பேர் ஏன் டைரக்ஷன் சைடு சூஸ் பண்ணுறாங்க, டேரக்டர்ஸ் தான் வெளியே தெரியுறாங்க. பட் ஒரு இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்லேருந்து டேரக்டர்ஸும் வந்து மியூசிக் ரெண்டுமே வெளியே தெரியுது. பட் உள்ளே ஒர்க் பண்ணுற கலர் கிரேடிங் ரிலேட்டடாவோ இல்லை டைரக்ஷன் கீழே ஒர்க் பண்ணுற மற்ற டீம்ஸோ ஏன் வெளியே தெரிய மாட்டேங்குது? அது நீங்கள் இது ஃபேஸ் பண்ணதை வச்சு அதை எப்படி சொல்லலாம்? ஆக்சுவலாக இந்த கேள்வி எப்படின்னா ஒரு எக்ஸ்போசரை பேஸ் பண்ணி தான். ஓகேவா, இப்போ நம்ம பேசும்போது இப்போ நம்ம நிறைய ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து ரிவ்யூஸ் ஆகிட்டாங்க. படம் பார்த்துட்டு வரும்போதே அவங்க ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, டைலாக் நல்லா இருக்கலாம், கதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆடியன்ஸ் அட்ரஸ் பின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறனால இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் வைடராக தெரியுது. இப்போ கலர் கிரேடிங் பற்றியோ, ஒரு சிஜி பற்றியோ, இல்லை ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் பற்றியோ, இல்லை ஒரு சவுண்ட் டிசைனர் பற்றியோ, ஒரு மிக்சிங் இன்ஜினியர் பற்றியோ, ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்க ஒரு டப்பிங் இன்ஜினியரை பற்றியோ பெருசாக நம்ம யாரும் தெரியாது. ஏன்னா அந்த ஒர்க்ஸ் வந்து அதை இந்த நம்ம எக்ஸ்போசரில் அதெல்லாம் அண்டர்லேப் ஆயிடுது. அதனால் அதை பற்றி யாரும் பேசல. பட் ஆனால் எங்கே பேசுவாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க எல்லாருமே ரொம்ப வைடராக தெரிஞ்சிருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 5 to 10 கில்லியாக இருக்கிற ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ், மிக்சர்ஸு, சவுண்ட் டிசைனர்ஸு, நீங்கள் ஒரு மேக்ஸிமம் படங்கள் பெரிய ஆளுங்க படம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரிப்பீட்டடாக இருக்கவங்க தான் இருப்பாங்க. சவுண்ட் டிசைன்னா அவங்க அந்த கம்பெனி தான் இருக்கும், அந்த சவுண்ட் டிசைனர் தான் இருப்பாங்க. விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியாக தான் இருக்கும். யார் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க பார்த்தா இருக்கும். போஸ்டர் டிசைனர் பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே சமயம் ஆடியன்ஸ் எப்படி எக்ஸ்போசரோ ஒர்க் பண்ணுற நம்மளும் அவங்களுக்கான ஒரு கிரெடிட்டை கொடுக்கணும், அவங்களையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். பட் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க பேர் சொல்லுவாங்க. நம்ம யாரை போய் தேடி பார்க்குறோம்னா டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட விஷன் என்ன இருக்குது, எடிட்டர் எப்படி பண்ணியிருக்காங்க, மியூசிக் டேரக்டரோட மியூசிக்கு, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். அதனால் அவங்கள பற்றி அதிகமான ஒரு எக்ஸ்போசர் இருக்குது. இப்போ ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆர்டிஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். இப்போ இங்கே ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பெல்ட்டில் நம்ம யாரையாவது அப்ரோச் பண்ணணுனாலும் ஃபஸ்ட்டு அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ரெண்டாவது அவங்கள ரீச் பண்ணவே முடியல. இப்போ நீங்கள் சென்னை போய் அதுவும் சீரியலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ அந்த டைமில் எதுவும் இல்லை அப்படிங்கிற டைமில் எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அது என்ன ப்ராசஸ் பண்ணி அவங்கள ரீச் பண்ணீங்க? ரீச் பண்ண முடிஞ்சதுக்கு அடுத்து அதுக்கு பட்ஜெட்டாக என்ன பிளான் பண்ணீங்க? ஏன்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம படம் எடுக்கிறோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம்னாலுமே மினிமம் பே கண்டிப்பாக இருக்குது. சென்னை வந்து ரொம்ப காஸ்ட்லி. எங்களால் தெரியும், நாங்கள் அங்கே நிறையா போய் பட்டிருக்கோம். ஸோ அப்போ அங்கே போய் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி அதை ரீச் பண்ணி ஊர் பேர் தெரியாத ஒரு யூடியூப் சேனலில் போட்டு அதை 1 மில்லியனுக்கு நீங்கள் ஹிட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக. ஃபைன். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஃப்ரெண்டு இருக்கான், அவனும் ரைட்டர் தான். என் டீமில் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் நாங்களாம். அவன்கிட்டருந்து பேசினதுலேருந்து இப்படி ஒரு டாப்காக ஒரு கதையாக எடுத்ததுலேருந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் கதை இருக்கும், அவன்கிட்டருந்து தான் பேசி இதுதான்டா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி போனதான்.
இது நிறையா இருக்குது. இப்போ நம்ம விஷயம் நம்பி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்காங்க, இல்லை நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம இதை பண்ணிடலாம், நமக்கு தெரியுது நம்மளால் இந்த சினாரியோவை பண்ணிட முடியும், இங்கிருந்து நம்ம அண்டர்டேக் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட்டோட அடுத்த ப்ராசஸ் தான் அது. அங்கேருந்து நீங்கள் போகும்போது இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கதை எழுதிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் அந்த கதை ஒரு நல்ல சவுண்டாக இருக்குங்கும்போது அதை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலான்னு அதை அடுத்தடுத்து மைண்ட் அதை நோக்கி தேட ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு அப்படிங்கன்னா, இப்போ என்னோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் அப்ரோச் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு 50,000 பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அந்த யூடியூப் சேனலில். இப்போ நான் என்ன மாதிரி அதை விஷனாக நினைக்கிறேன், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு நினைக்கும்போது அது என்ன ஸ்கேலில் வரணும், அது என்னவா எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக இருக்கணும்னு நான் நினைக்கும்போது அப்போ அதுக்குண்டான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நான் பிளான் பண்ணணும். நான் பிளான் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக 50,000 அது பண்ண முடியாது. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 1 lakh பிளான் பண்ணோம். இன்னொன்று அவங்க இப்போ நம்மளை நம்பி ஒரு 50,000 அந்த சேனலில் கொடுக்கும்போது அவங்களுக்கான சில டிமாண்ட்ஸ் இருக்கும். மினிமம் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளோ எக்ஸ்போசர் இருக்கணும் அப்படின்ற ஆட்களை நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ அந்த லிஸ்ட்டெல்லாம் போகும். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு யாரையுமே தெரியாது யூடியூப்பில், அவ்வளோவா நான் யூடியூப்ல ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஃபிலிம் சைடு நிறையா ஃபாலோ பண்ணுவேன். இப்போ யூடியூபுக்கு நம்ம பண்ணும்போது அங்கே யார் அவங்க நிறையா ஃபேமஸாக இருக்காங்க, அவங்களோட ப்ரீவியஸ் ஓகே, யாரோட நடிக்கிறவங்களுக்கான வியூஸ் எவ்வளோ போகுது, அவங்களோட ரீசன்ட் போஸ்ட் என்ன, இந்த இன்ஸ்டாகிராம் ஓரியன்டாக யூடியூப் ஓரியன்டாக நிறையா நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி வந்து நான் 2 பேரை ஃபைன் பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கு நம்ம கதை பிடிக்கணும். இப்போ சீரியல் பண்ணிட்டு இருக்கவங்கள பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மந்த்தில் ஒரு 15 நாள் கண்டினியூ ஷூட் இருக்கும். அது ஒன்று ஃபர்ஸ்ட் செஷனாக இருக்கும், இல்லை செகண்ட் 15 டேஸாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ஷூட்டை பிளான் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் இருக்க டாஸ்க் அதான். நான் ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன், கவர்மெண்ட் ஒரு இடத்துல பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னால் நீ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நான் பெர்மிஷன் வாங்குறது செக்ரட்டரியேட்டில் வாங்கிட்டேன். பட் அது வந்து மெட்ரோவோட அண்டர் கண்ட்ரோலில் இருந்தது. என்னால் அன்றைக்கி காலையில் பண்ண முடியல. காலையில் ஷூட்டு எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், மொத்த டீமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், பிளான் ஆயிடுச்சு. நம்ம பசங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட் இங்கே ஈரோட்லேருந்து 2 பேர் அப்ரெண்டிஸாக வந்து ஒர்க் பண்ணாங்க, டைரக்ஷன் டீம்லாம் வந்துட்டோம், எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். நைட்டு போய் இப்போ நாளைக்கால ஷூட் பண்ண போகிறோம், நைட்டு போய் சும்மா சொல்லிட்டு வரலாம், நாளைக்கால வரப்போகிறோம் அப்படின்றதுக்காக காலையில் வரும்போது யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றனால கவர்மெண்ட்டோட ஆர்டர் லெட்டர் எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குறேன். பார்த்துட்டு அவங்க, தம்பி இது வந்து செக்ரட்டரியேட்டில் வாங்கிட்டு இருக்கீங்க, பட் லேண்டு செக்ரட்டரியேட், இது இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணது எல்லாமே மெட்ரோ டிபார்ட்மெண்ட், சென்னை மெட்ரோ. ஓகே. ஆக்சுவலி இதுலயும் இப்படி கூட பிரச்சனை இருக்கும். ஆமா, நம்ம பெர்மிஷனே வாங்கினாலும் லேண்ட் தனியா இது தனியா இருக்கு. ஆமா, அது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்றதெல்லாம் மெட்ரோ. ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா அவங்க பண்ண முடியாதுன்றாங்க. ஓவர் நைட்ல நான் போய் மெட்ரோல வாங்கினா, அன்னைக்கு சண்டே, நான் மண்டே ஷூட் வாங்கியிருக்கேன். சண்டே எந்த ஆஃபீஸ்க்கும் கிடையாது. இங்கே ஈரோட்டில் ஒரு அண்ணா தெரிஞ்சவங்க மெட்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அடித்து பேசுகிறேன், தம்பி காலைக்குள்ளே ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பேசுகிறோம். 9 மணியாவது 10 மணியாவது 11 மணியாவது ஒரு டீமில் 2 பேரை நான் போய் மெட்ரோ காமிச்சிட்டேன், 2 பேர் இந்த அண்ணன் அமிச்சிட்டேன். ஆல்டர்னேட்டிவ் வேறு என்ன ஷூட் பண்ணலான்னு வர ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், அந்த கால் ஷீட் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டேன். 2 o'clock போல் இங்கே கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, நமக்கு இன்னொன்று வர்றவங்க இவனை நம்பி சரியாக பண்ணுவானா, ஃபஸ்ட்டு ஷூட்டு ஃபஸ்ட்டு ஷாட்டே எடுக்க முடியலனா அப்போ அவங்க நம்ம மேலே என்ன பிலீவ் வைப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று போயிடும்ல. இது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடுது. அதே மாதிரி முந்தின நாள் நைட்டு இதை கரெக்டாக கிராக் பண்ணிவிடுவோமா, இந்த சீனை கரெக்டாக எடுத்துருவோமா, ஷார்ட் டிவிஷன் பண்ணிவிடுவோமா, இது எல்லாமே நிறைய மைண்டுக்குள்ளே ஓடுது. செல்ஃபாக சொல்கிறேன், என்னன்னா கரெக்டாக ப்ரீ பிளான்டாக இருக்கணா அப்படின்றது. மேக்கிங் வைஸ், ஸ்கிரிப்ட் வைஸ் கிளியர் ஆகிட்டோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது காலைல பண்ண முடியல, என்ன பண்ணாலும் பண்ண முடியல, அவங்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சீஃப் ஆஃபீஸர் வரையும் ட்ரை பண்ணிட்டா பண்ணல. என்னன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் பட்ஜெட்டில் 10,000 நான் லொக்கேஷனுக்கே கட்டி வாங்கின பெர்மிஷன். அது 10,000 ரூபாய் கட்டி நான் வாங்கினேன். அதுக்கு மறுபடியும் நான் லொக்கேஷனுக்கு பேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. எகெயின் அதை மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே 2 நாள் ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டே செகண்ட் டே நான் அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறேன், டக்குன்னு அந்த ஒரு பிட்வீன் நெக்ஸ்ட் டே ஷூட் வந்து 1 டே நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு நாள் ஷூட் பண்ணிவிட்டு ஒரு நாள் பிரேக் விட்டு இன்னொரு நாள் ஷூட் பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் பிளான் பண்ணியிருந்தோம். இமீடியட்டாக 2வது நாளை பிளான் பண்ணி அந்த அன்றைக்கி ஆஃப்டர்நூன் அது நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு நைட் சீன்ஸ் இருந்துச்சு லக்கிலி. ஸோ அந்த செகண்ட் டே வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ஷூட் வரையும் போட்டுருந்தேன். இப்போ அந்த போஸ்ட்போன் ஆன பிளானை அப்படியே நான் அந்த நாள் மாற்றிட்டேன். செகண்ட் டேவை ஃபஸ்ட் நாள் கொண்டு வந்துட்டேன் ஷூட்டை. இமீடியட்டாக அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே டீமில் டிஸ்கஸ் பண்ணி அந்த 2 ஹவர்ஸில் அந்த வீடு வேற ஒரு வீட்டில் ஷூட் பண்ணுறதா இருந்தோம். அன்றைக்கி அவைலபிள் இருந்த ஒரு வீடை பிடிச்சி அதுக்குள்ளே அந்த ப்ராப்ஸ் வாங்க ஒரு ஐடி அமுச்சு விட்டு, அந்த வீடு பர்மிஷன் கேட்க ஒரு ஐடி அமுச்சு விட்டு, அங்கே ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஐடி அமுச்சு விட்டு, இந்த ஆர்டிஸ்டெல்லாம் அங்கே ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆள் அமுச்சுட்டு அந்த ஃபஸ்ட் டே ஷூட் எப்படி பண்ணோன்னா, செகண்ட் டே ப்ரோக்ராமை இமீடியட்டாக அந்த 2 ஹவர்ஸ் டைம் ட்ராவல். ஆமாம், 10 o'clock பிளான் பண்ணுறோம், 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிளான் பண்ணபடி ஸ்மூத்தாக முடிச்சிட்டேன் அந்த ஃபஸ்ட் டேவை. எகைன் இப்போ நான் வரேன், என்ன அதில் இருக்க கான்ஃப்ளிக்ட் என்னன்னா, நான் மறுபடியும் அதுக்கு பர்மிஷன் வாங்க ட்ரை பண்ணுறேன். அந்த 10,000 ரூபாய்க்காக
என்னால் மறுபடியும் 10,000 ரெடி பண்ண முடியல, பட்ஜெட் அவுட் ஆஃப் பட்ஜெட் ஆயிடுச்சு. அதே லொக்கேஷனை ட்ரை பண்ணுறோம் அந்த 10,000 பட்ஜெட்டில். அது மெட்ரோவில் வரும்போது அதோட 1 lakh per day மெட்ரோ. ஓகே, வேற வழியே இல்லை. எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ட்ரை பண்ணாலும் முடியல. அகைன் விட்டுட்டு வேற செம்மொழி பூங்கா வரும். ஆமாம். இப்போ இதுக்கான டைம் ட்ராவல் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 1 month ஆயிடுச்சு. 2 நாள் தான் ஷூட்டு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது 1 day. ஓகே, நெக்ஸ்ட் ஷூட் பண்ணது 1 month அப்புறம். 1 month கழிச்சு. 1 month கழிச்சு. ஏன்னா இவங்க 15 days சீரியல் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ ஓகே. இப்போ இதுக்கு இடையில வந்து மேபி அவங்க கண்டினியூ பண்ணலாம் என்ன இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்? ஆர்டிஸ்ட் வந்து அது இங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேபி அவங்க வச்சிருந்த பிலீவ்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 1 dayல நான் என்ன எடுத்தேன், எப்படி எடுத்தேன் அப்படின்றத வச்சு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கலாம். ஓகே, ஓகே, அது எனக்கு தெரியல, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நான் என்ன செகண்ட் டேல பிளான் பண்ணனோ அதை ப்ராப்பராக எடுத்துட்டேன். ஓகே, எதுவும் மிச்சம் வைக்காம அன்னைக்கு ஷெட்யூல்ல நான் என்ன பிளான் பண்ணனோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். 2 o'clock பிளான் பண்ணேன், பட் 3 o'clock முடிச்சிட்டேன் ஏர்லி மார்னிங். ஓகே, லக்கிலி. ஸோ அதுதான் என்னோட பிளான். அதுக்கப்புறம் இந்த சீரியல் ஷெட்யூல் நடுவில் நம்ம பிளான் பண்ண மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஷார்ட் ஃபிலிமோட டியூரேஷனே எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 4 மாதம் ஆயிடுச்சு ரிலீஸ்க்கு. ஓ ஓகே. நான் கரெக்டாக ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இது. எனக்கு செகண்ட் டே ஷூட் வந்து நான் August 15 தான் பண்ணேன், அந்த 2வது நாள். ஓகே. அதுக்கப்புறம் நான் ரிலீஸ் பண்ணது டிசம்பரில். அதில் அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான். பட்ஜெட்டாக நான் 1 lakh பிளான் பண்ணேன், பட் 120 ஆயிடுச்சு. ஓகே. ப்ரொமோஷன் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்மளே தனித்தனியாக இறங்கி பண்ணுவோம். அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆர்கானிக்காக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆனால் அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணுங்கள். நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த பேசிக்ஸ் ஆல்ரெடி கற்றுருந்தேன் ஒர்க் பண்ணியே. அதனால் எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக பண்ணணும்னு நினச்சேன். அது ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஸ்கேலில் தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் அதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாற்றணும்னு தான் அதை பண்ணினேன். அதை பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணணும். ஐகிரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரௌடாக இருக்குது. அண்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு பிக் ஆல்ஃபா இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறேன். எல்லாருக்குமே டெஸ்னி வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பட் நாளைக்கு நான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணுன்னா சென்னை போய் இறங்குறது வேறு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மென்டலாக நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது. எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் இருக்கும், மைண்டில் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மைண்டில் இருக்கிறத பேப்பரில் கொண்டு வரதுக்கு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகும். அதெல்லாம் தாண்டி ரெஸ்யூமே, இப்போ எனக்கு நீ ரெடி பண்ணி கொடுத்துட்ற ஓகே, ஆனால் அந்த ரெஸ்யூமை கொண்டுட்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. பெரிய பெரிய மீடியா கம்பெனிஸ்க்கு அவங்களே டைரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கிறாங்க, கான்டாக்ட் மூலிமா போய்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ நாளைக்கு எனக்கு என் ஃப்ரெண்டு யாரும் அங்கே இல்லை, நான் ஒரு லோன்லி பர்சன், பட் எனக்கு மீடியாக்குள்ளே போகணும், டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி பர்சனோட பிக் ஆல்ஃபா நான் கேட்குறேன். நாளைக்கு நான் சென்னையில் காலையில் இறங்கிட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும். நம்ம யாருமே இல்லை, உன்னோட என்விரான்மெண்ட்டில் அப்படி யாரையாவது இந்த வருஷம் இத்தனை ஜேர்னியில் பார்த்து வந்திருப்ப. ஸோ அது அடுத்து ஸ்கிரிப்டை எப்படி ரெடி பண்ணுறது, மைண்டில் இருக்கிறத பேப்பரில் கொண்டு வரது எப்படி. சம்டைம்ஸ் நமக்குள்ளேயே ஆசிலேஷன் இருக்கும், எதை நம்ம ஸ்ட்ராங்காக வைக்க வேணாங்கிறது அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்தது. பட் அந்த பேப்பரில் இருக்கிறது ஸ்க்ரீனுக்கு வருதுங்கிறது அடுத்த ப்ரொசீஜர். அந்த சமயத்தில் அப்போ ஸ்க்ரீனில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்காத பட்சத்தில் ஒரு டைரக்டராக அதை எப்படி நீ டேக்கிள் பண்ணுவேன், இன்ஸ்டண்ட்டாக எப்படி யோசிப்பீங்க. அது இண்டிவிஜுவலிட்டியாக அவங்க வளர அவங்களுக்கு வந்துடும். பட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா நாளை மணி இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். ஃபைன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ரேண்டமாக இங்கேருந்து கிளம்பி சென்னை போய் ஃபஸ்ட்டு இறங்குறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ரூம் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு அக்கமடேஷன் நான் ஃப்ரெண்டு, அதனால் நான் சும்மா சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு போங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு இன்ஸ்டா ரீல்ஸு ரேண்டமாக இன்ஸ்டாவில் போனோம்னா எல்லாருமே ரீல்ஸ் போடுறாங்க. எல்லாருமே அவங்கள ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இங்கே நிறைய பேர் யூடியூப்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க. அது பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வீடியோ எடுக்கணும்னா என்ன பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், அதை கரெக்டாக சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேசிக்ஸும் இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே சென்னையில் ப்ராப்பராக இறங்கி தேடுங்க. இன்னொன்று இப்போ அவங்க கிஷன்லேருந்தே வரேன். இப்போ ஏடிஸ்க்கு நீங்கள் வரணும், ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஏடியோட பிஃபோர் டூட் வரைக்கும் எனக்குமே தெரில எப்படி ஒரு ஏடினா எதை வச்சு ஏடி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியல. நானும் ரேண்டமாக ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா டேரக்டர்ட்டையும் என்னோட ரெஸ்யூம் இருக்கும், எல்லா மெயில் ஐடிக்கு நான் அமைச்சிருக்கேன். அது வந்து பை ஹேப்பனிங் ப்ராசஸ் தான். நம்ம மேலே தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரில. அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும், அந்த டீமுக்கு ஒரு நீட் இருக்கும். அது நம்ம கூட ஃபுல்ஃபில் ஆகும்போது அது நம்ம உள்ள ஆன்போர்ட் ஆகிடும். இப்போது ரீசெண்டாக நிறைய டேரக்டர்ஸோட ரெஸ்யூம் நான் பார்க்கும்போது
அதாவது முன்ன இருந்த ஏடிஸ்க்கு இருக்க ஸ்கில்லை விட இன்றைக்கி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நிறையா வந்துருச்சு. நிறைய விஎஃப்எக்ஸ் சம்மந்தமாக கேட்குறாங்க, போஸ்டர் டிசைனர் சம்மந்தமாக கேட்குறாங்க, ஸ்டோரி போர்ட் சம்மந்தமாக கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை தாண்டி அவன் நிறையா டெக்னிக்கல் நாலேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏடி அந்த டீமுக்கு தேவைப்படுறான், அந்த டைரக்ஷன் டீமுக்கு தேவைப்படுறான். அப்போ நம்ம எவ்வளோ கேலிபராக இருக்கணும் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு சைடில் நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் மேக்கிங், ரைட்டிங், இதை தாண்டி எனக்கு டெக்னிக்கலாக நான் இது தெரியும், ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபோட்டோஷாப் தெரியணும், ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியணும், இல்லைனா ஒரு விஎஃப்எக்ஸ் சம்மந்தமான ஒரு நாலேஜ் இருக்கணும், இல்லை ஒரு ஸ்டோரி போர்ட் சம்மந்தமான ஒரு நாலேஜ் இருக்கணும். இது வந்து மேண்டட்ரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ரீசெண்டாக டேரக்டர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். ஈவன் வந்து பிரதீப் சாரோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அஸ்வத் சாரோடது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தமிழரசன் லப்பர்பந்து டேரக்டர் அவரோடது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்குவயர்மெண்ட்டே இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேலிபராக இருக்கும் ஏடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ அவனோட அடுத்த கொஸ்டினுக்கு நான் வரும்போது, விஷனாக இருக்கிறது பேப்பரில் எழுதணுங்கிறது வந்து அது வந்து ஒரு ட்ரஸ்ட் பிலீவிங் ப்ராசஸ் தான். நான் என்ன சொல்கிறேன், சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தோன்றதை எழுதிடுங்க. நான் இப்போ ரைட்டிங் ப்ராசஸில் இருக்கனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், எழுதிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இது சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னா செகண்டரி. ஃபஸ்ட்டு ஒரு சீனை எழுதுங்க. எழுதிட்டு அதை பாருங்கள், நம்ம சீன் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, எண்ட் பண்ணியிருக்கோமா, இந்த சீன் அந்த கதையில் எந்த இடத்துல வருது, எந்த டைம்லைனில் வருது, அதோட எலிவேஷன் என்ன, அது என்ன, அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே அது என்ன ப்ளே பண்ணுது. சப்போஸ் இந்த சீன் இந்த கதையிலேருந்து எடுத்துட்டோம்னா இந்த கதை ஏதாவது ஸ்டக் ஆகுமா இல்லை மூவ் ஆகுமா, இந்த சீன் ஏன் இந்த கதையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்றத யோசிங்க. அப்போ இந்த சீன் வேறு ஏதாவது சீனோட ரெசம்பிளன்ஸ் இருக்கா, இப்போ வேற ஒரு டேரக்டர் இதை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த சீன் எப்படி ட்ரீட் பண்ணலாம், இதெல்லாம் 1 by 1 பேசிக் எழுதணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் அடுத்தடுத்து கலரிங் பண்ணுற மாதிரி ஒன்றொன்னா ஒரு லேயரில் அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இது எழுதி முடித்தோனையும் இந்த சீன் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷன் வரும், அடுத்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷன் வரும். இப்போ நான் எழுதுறேன்னா உங்ககிட்ட வேறு தம்பி யாராவது ஒரு சீன் சொல்கிறாங்க போது அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறேன், இந்த சீன் உங்களுக்குள்ளே என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, இது என்னவான விஷயம் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுது, அந்த சஜஷன் எடுத்து நான் ரீரைட் பண்ணுவேன். இப்போ அகெயின் அடுத்து அது ஃப்ரேமில் பார்க்கும்போது நான் எழுதி எடுத்ததுலேயும் இருக்கட்டும், டூடில் நான் பார்த்து ரிட்டன்லேருந்து வந்ததும் இருக்கட்டும், நம்ம நினச்சது ஒன்று எழுதும்போது நான் ஒரு சீனில் நினச்சிருந்தேன், இது பிளாஸ்டரா தேட்டரில் அப்படின்னு யோசித்தேன். அந்த சீன் வந்து தேட்டருக்கு வரும்போது அஃப்கோர்ஸ் அதோட ரீச் இருந்துச்சு. ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம்ல இருக்கும்போது இது தேட்டரே கதற போதுறான்னு நினச்ச இடம். பட் ஆனால் அது அந்தளவுக்கான இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் அங்கே அது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது லேர்னிங்காக தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் நினச்ச ஒன்று எழுதுனேன், அது ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளோவா போய் சேரல, ஆனால் அவங்களோட டேஸ்ட் கொஞ்சம் இருக்குது, நம்மளோடது கொஞ்சம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் எதிர்பார்க்காத வேற ஒரு சீன் பயங்கரமாக போயிடுச்சு. ஓகேவா, அப்போ நான் அந்த இடத்துல என்ன நினைக்கிறேன், ஏன் இது நமக்கு தோணல, இந்த பல்ஸ் நமக்கு வரல அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் நினைக்கிறேன். அதே சமயம் இப்போ நான் சிலதெல்லாம் என்னோட ஷார்ட் ஃபிலிமில் நான் சிலதெல்லாம் கிராக் பண்ணேன். எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிதான் சிலது பண்ணேன். அதை ஆர்கானிக்காக ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வந்தேன். நான் நினச்சி பண்ண 4-5 இடத்துல எனக்கு ஒரு 5 out of 3 சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அதுலேயுமே நான் அன்எக்செப்டடாக 2 வந்து எனக்கு பயங்கர ட்ரெண்டாக போச்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கையில் இல்லை, பட் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோம், அதுக்கான அந்த டேஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோங்கும் போது அது கண்டிப்பாக போயிடும். அது ஏதோ ஒரு இடத்துல ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகி அது ஒரு பயங்கரமாக போயிடும்.